பிரியமானவர்களே, கவனியுங்கள். மனிதர் செய்யும் ஏராளமான பாவங்களுக்கு காரணமாக இருப்பது கண். உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் என்கிறார் ஆண்டவர். பரிசுத்த வாழ்வு வாழ்பவர்கள் ஒளியில் வாழ்கின்றார்கள். பாவத்திலேயே மூழ்கி கிடப்பவர்கள் இருளில் வாழ்கின்றார்கள். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் உடலுக்கு ஒளி தரக்கூடிய உங்கள் கண்களை பாதுகாக்க உங்களுடைய சிந்தனையும், சொல்லையும், செயலையும் கட்டுப்படுத்தி வாழுங்கள். கண்களை கட்டுப்படுத்த ஆண்டவரிடம் அருள் வேண்டி ஊக்கமாக ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய கடவுள் ஆதாம் ஏவாளிடம் தோட்டத்தின் மத்தியிலுள்ள நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதீர்கள், ஏனெனில் அதிலிருந்து நீங்கள் உண்ணும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஏவாள் அந்த மரத்தின் கனியை உற்று பார்த்தாள். அது உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்ப